வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,07,380 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,617 பேர் உள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த வாக்காளர்களில் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். 27,85,195 பேர் புதிதாக இணைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிக வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி துறைமுகம். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்ந்த வாக்காளர்களுக்கு 15 நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டை அனுப்பி வைக்கப்படும். வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 42 நிறுவனங்களுக்கு அமைப்பு முறையிலான தொகுப்பு சலுகை வழங்கவும் ஒப்புதல். அதிமுகவின் அழுத்தத்தால் 5,000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை நிறுத்தக்கூடும் என்பதாலேயே 5,000 ரூபாய் வரவு வைத்தோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மகளிருக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினீர்களா என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என திமுக பிரச்சாரம் செய்ய முடியுமா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை உறுதி செய்வது குறித்து பேசி வருவதாக அக்கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரீஷ் ஜோடங்கர், காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை, உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிய மனிதநேய மக்கள் கட்சி இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, உதயசூரியன் சின்னத்தில் தங்கள் கட்சி போட்டியிடும் என்றும், இந்த முறை திமுக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு 16 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் கூறினார். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதேபோன்று திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இப்படியாக நாம் பார்க்கும்போது 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 16 பேர் முஸ்லீம்கள் இருக்க வேண்டும். 16 தொகுதிகளை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு திமுக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். திமுக, மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் 8 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட்டை மதிமுக கோரியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் TR பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் மதிமுக நிர்வாகி அர்ஜுனராஜ் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக நிர்வாகி அர்ஜுனராஜ், தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதில் மதிமுக உறுதியாக இருப்பதாக கூறினார். சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். கூடுதல் இடங்கள் கேட்கிறோமா? கேட்குறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தார். வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்ட நிலையில் உரிய பாஸ் இல்லாதவர்களுக்கும் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர். சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் என்று முதல்வர் கூறியதை தவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்தார். எதிர்வரும் தேர்தலில் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையேதான் போர் என்றும் அவர் சூளுரைத்தார். அண்ணா அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை எல்லாம் திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதாக விஜய் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியை கல்லாப்பெட்டி கூட்டணி என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். தன் மீது விமர்சனங்களை முன்வைப்பது தமிழக மக்களை விமர்சிப்பதற்கு சமம் என்று விஜய் கூறியுள்ளார். நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் திடீரென கண் கலங்கியதால் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். வேலூர் கூட்டத்தில் பேச்சை நிறைவு செய்யும் போது தயவு செய்து யாரும் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று விஜய் வேண்டுகோள் விடுத்தார். என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கிருந்து 4 ஹவர்ஸ் சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தவேக தலைமையின் அறிவுறுத்தலை கண்டுகொள்ளாமல் அக்கட்சி தொண்டர்கள் விஜயின் காரை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து சென்றனர். ராணிப்பேட்டை சுங்கச்சாவடியில் விஜயின் வாகனத்தை நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சூழ்ந்ததால் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டது. வேலூரில் விஜயை பார்ப்பதற்காக தவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வயல்வெளிகளில் புகுந்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. பல இடங்களில் போலீசாரின் தடுப்புகளையும் தாண்டி விஜயின் வாகனம் மீது தொண்டர்கள் பாய்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அக்கட்சியின் முன்னாள் நிர்வாகி புகழேந்தி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணையை வரும் மே 5ஆம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. முன்னதாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் எப்போது முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் இருந்த நபர் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக காரை ஏற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கமுதி பேருந்து நிலையம் முன்பு மதுபோதையில் காரை ஓட்டி வந்த நபர் திடீரென காரை முன்னும் பின்னுமாக இயக்கி அங்கிருந்த மக்கள் மீது வேகமாக மோதியுள்ளார். என்ன நடக்கிறது என சுதாரிப்பதற்குள் அந்த நபர் மீண்டும் மீண்டும் காரால் மோதியதால் சுற்றியிருந்த மக்கள் சிதறி ஓடினர். இந்த சம்பவத்தால் போர்க்களம் போல் காட்சி அளித்தது.
காவலர் ஒருவரின் கண் முன்பே இந்த அதிர்ச்சிகர சம்பவம் நடந்து கொண்டிருக்க அந்த காவலர் செய்வதறியாமல் தனது செல்போனில் அதனை பதிவு செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் கடை ஒன்றின் மீது அந்த நபர் காரால் வேகமாக மோதியதில் இடையில் சிக்கிய ஒருவரது கால் முறிந்து தொங்கும் காட்சிகள் காண்போரை பதைபதைக்க செய்தது. இறுதியாக ஓரிடத்தில் கார் மோதி நின்றதை அடுத்து அந்த போதை ஆசாமியை பொதுமக்கள் கம்பு மற்றும் கற்களால் தாக்கி மடக்கி பிடித்தனர். இந்த சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் காரை ஓட்டி வந்த நபரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் ராமநாதபுரம் சிங்கப்புலியாப்பட்டியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மாநகரியில் 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஜோதிடருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜோதிடம் பார்க்க வந்தபோது தாயை தனி அறையில் இருக்க சொல்லிவிட்டு 2 குழந்தைகளையும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. சென்னை அம்பத்தூரில் ஆன்லைனில் டெலிவரி செய்யப்பட்ட காலாவதியான சாக்லேட் சாப்பிட்ட சிறுமிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட சம்பவம். அம்பத்தூர் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவன குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு. சங்கராபுரம் சுற்றுவட்டார கிராமங்களில் ஏற்பட்ட நில அதிர்வால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், செம்பராம்பட்டு, பூட்டை, நெடுமானூர், சேஷசமுத்திரம், சோழம்பட்டு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திடீரென பலத்த சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எதிர்பாராத இந்த அதிர்வால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் திரண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்கள் இடையே ஏற்பட்ட தகராறால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டைமிங் பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனியார் பேருந்து அரசு பேருந்தின் குறுக்கே நிறுத்தப்பட்டதால் மற்ற பேருந்துகள் வெளியேற முடியாமல் சிக்கின. இதனால் சுமார் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த போலீசார் தனியார் பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 42 அடியாக சரிந்து அணைக்குள் இருந்த பாறைகள் வெளியில் தெரிய தொடங்கியுள்ளன. தேனி, மதுரை மற்றும் அருகில் உள்ள 5 மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கும் இந்த அணையில் கடந்த ஆண்டு பருவமழை குறைந்ததாலும் தொடர்ந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை ஒன்று படுத்திருந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள இந்த சாலையில் அவ்வப்போது சிறுத்தைகள் நடமாடுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் 12வது கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையோர தடுப்பு சுவர் மீது சிறுத்தை ஒன்று ஹாயாக படுத்திருந்ததால் அவ்வழியாக காரில் சென்ற பயணிகள் அச்சமடைந்தனர். बस 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 अटैक करता नहीं बस भाई बस से चुप बैठो मारो ना कारण वो पार्टी जा रहा देखो क्या भारी जा रहा उतर का बैठ के देखता हूँ.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்கள் எரிந்து தீக்கிரையாகின. பாதுகாப்பு பணியில் இருந்த ஊழியர் வாகனங்கள் தீப்பிடிப்பதை கண்டதும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் 3 வாகனங்கள் தீயில் எரிந்து முழுவதும் சேதமடைந்தன. போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீ விபத்திற்காக காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.